சோதிடத்தை உருவாக்கினார். இவரே சோதிடத்தை முதன்முதலாக உருவாக்கியவர் என்று கருதவும் இடமுண்டு. எனவே ராவணனின் சோதிடம் என்பது 7 கோள்களை மட்டும் மையப்படுத்தியதாகத்தான் இருந்திருக்க வேண்டும். ஆனால் ராவண சம்ஹிதையில் 9 கோள்களோ 12 ராசிகளோ ஆளப்பட்டிருக்குமானால் இது பிற்காலத்தவரால் திருத்தி எழுதப்பட்டிருக்க வேண்டும் என்று கொள்க. ராவண சங்கீதம் என்ற சொல்லே ராவண சம்ஹிதை என்று மருவியது. ராவணன் காலத்தில் அகர எழுத்துக்கள் உருவாகாததால் இலக்கியங்கள் பாடல் வழியாகத்தான் வாய் வழி கடத்தப்பட்டன. அதனால்தான் ராவண சங்கீதம் என்ற பெயர். எப்படியாயினும் ராவணன் ஒரு வானாராய்ச்சி சித்தர் என்பது உறுதியான செய்தி. இதற்கு இன்னுமொரு ஆதாரமாக இருப்பது ராவணனின் மகனான இந்திரனின் பெயரால் அறியப்படும் சாக்கா நாட்காட்டி. இந்த வகையில் ராவணன் என்ற பட்டப்பெயர் வானாராய்ச்சியை கொண்டும் இடப்பட்டிருக்கலாம். இந்த கோணத்தில் ஆராய்ந்து பார்த்தோமானால் ரா பிளஸ் வாணன் ராவாணன் ராவணன். ரா என்றால் இரவு, வாணன் என்பது வானத்துக்காரன் என்று பொருள். எனவே ராவணன் என்பதற்கு இரவு வானத்துக்காரன், அதாவது வானாராய்ச்சியாளர் என்பதே பொருள். ஆக ராவணன் ஒரு வானாராய்ச்சி சித்தன் என்பதும் அதன் அடிப்படையிலேயே அவரது பெயர் ராவணன் என்று உண்டாகி இருக்க வேண்டும் என்பதும் உண்மை. ராவணனின் 10 தலை மூலத்தை இப்போது பார்ப்போம். இதற்கு 2 விளக்கங்களைத்தான் கூற முடியும். ஒன்று, ராவணன் 10 வகை துறைகளில் பாண்டியத்துவம் பெற்றிருந்தார் என்பதால் அதை ஒரு உருவகமாக்கி 10 தலைகளுடன் சித்தரித்தனர் என்ற வழக்கமான விளக்கம். ராவணன் குடும்பமே முதல் பாண்டியர் குடும்பம் என்பதும் இந்த கருத்திற்கு துணை செய்கிறது. அதாவது பாண்டியத்துவம் என்ற சொல்லே பாண்டியர்களான ராவணர்களிடமிருந்து உருவான சொல்தான். அதாவது ராவணன் கோள்களை ஆராய்ந்தவர் என்பதால் கோளுக்கு ஒரு தலை என்று 7 தலைகளும், அதுவே விஷ்ணு காலத்திற்கு பிறகு உண்டான ராகு கேது என்ற கோள்களையும் சேர்த்து 9 தலைகளுமாக தற்போது சித்தரிக்கப்படுகிறார் என்பதுதான். இந்த 2இல் எதுவானாலும் இருக்கட்டும், அதாவது ராவணனின் தலைகள் அவரது வரலாற்றை தக்க வைக்கும் உருவக தலைகளை ஒழிய இவை ராவணனின் பௌதீக தலைகள் என்று பிராமணன் விட்டது ஒரு கப்சா. ராவணனின் குலம் எது என்று இப்போது பார்ப்போம். அவர் எக்கர், அதாவது யக்ஷா என்ற குலத்தை சார்ந்தவர். குபேரன் ஒரு